أعوذ بالله من الشيطان الرجيم சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். واستكبر هو وجنوده في الأرض بغير الحق وظنوا أنهم إلينا لا يرجعون. அவனும் அவனுடைய படைகளும் பூமியில் நியாயமின்றி தற்பெருமை கொண்டனர். மேலும் அவர்கள் எப்போதும் நம் பக்கம் திரும்பி வர வேண்டியதில்லை என்றும் கருதி கொண்டனர். فأخذناه وجنوده فنبذناهم في اليم فانظر كيف كان عاقبة الظالمين. இறுதியில் நாம் அவனையும் அவனுடைய படைகளையும் பிடித்தோம், அவர்களை கடலில் சிதறடித்தோம். இப்போது பார்த்துக் கொள்ளுங்கள் அந்த கொடுமைக்காரர்களின் கதி என்னவாயிற்று என்பதை. وَجَعَلْنَاهُمْ أَئِمَّةً يَدْعُونَ إِلَى النَّارِ وَيَوْمَ الْقِيَامَةِ لَا يُنصَرُونَ. நாம் அவர்களை நரகத்தின் பக்கம் அழைக்கும் தலைவர்களாக ஆக்கினோம். மேலும் மறுமை நாளில் எங்கிருந்தும் எவ்வித உதவியும் அவர்களால் பெற முடியாது. وَأَتْبَعْنَاهُمْ فِي هَذِهِ الدُّنْيَا لَعْنَةً وَيَوْمَ الْقِيَامَةِ هُمْ مِنَ الْمَقْبُوحِينَ. இவ்வுலகில் சாபம் அவர்களை தொடரும்படி செய்தோம். மேலும் மறுமை நாளில் அவர்கள் மிகவும் அருவருப்பான நிலைக்கு ஆளாவார்கள்.